வந்து இந்த 25 மாடுகள்ல இருந்து ஒரு நாளைக்கு நம்மளோட பால் உற்பத்திங்கிறது எத்தனை லிட்டரா இருக்கு? 25 மாடுல 25மே கறக்குறது இல்லைங்க. ஓகேங்க. ஸ்பேர்க்குன்னு சொல்லி ஒரு 5 மாடு இருக்கும். சரி, சரி, எப்பவுமே சரி. வந்து கட்டுத்தரைக்கு வெளியே இருக்கும். செனையா இருக்கும். 20 மாடு தான் கறக்குது. ஓகே. ஆவரேஜா ஒரு மாட்டுக்கு 12 லிட்டர் கணக்காகுது. 20 12 லிட்டர் லிட்டர். கறக்குற மாடு இருக்கு. 3 ஓகே. லிட்டர் கறக்குற மாடும் இருக்கு. அப்ப ஆவரேஜா ஆவரேஜ் பண்ணும்போது வந்து ஒரு 12 லிட்டர் ஒரு மாட்டுக்கு வருங்க. ஓ 240 லிட்டர் கணக்கு. 240 லிட்டர்ங்கிறது ஒரு கணக்கா எடுத்துக்கலாம் ஆமா, ஆமா. அப்ராக்ஸிமேட்டா. சரிங்க பிரதர். இந்த 240 லிட்டர் வந்து நம்ம உற்பத்தி பண்றோம். இத வந்து இந்த இந்த பால வந்து எப்படிங்க கஸ்டமருக்கு கொண்டு போய் நம்ம டைரக்ட்டா சப்ளை பண்றோமா? இல்ல வந்து கஸ்டமர்ஸ் நம்ம கிட்ட வந்து வாங்குறாங்களா? இல்ல சொசைட்டில ஊத்துறாங்களா? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க கேட்ட 3 கேள்விக்குமே 3மே நடக்குதுங்க. நம்ம கஸ்டமருக்கும் குடுக்குறோம். கஸ்டமர் சரி. இங்க வந்து வாங்குறாங்க. ஓகே. பால்காரங்களும் வந்து வாங்குறாங்க. நம்ம சொசைட்டிக்கும் ஊத்துறோம். சொசைட்டிக்கு ஊத்துறோம். ஆமா. என்ன ரீசன்னா சரி. 240 லிட்டர் புரொடக்ஷன் ஆகுதுன்னா, சரிங்க. இன்னைக்கு வந்து என்கிட்ட 200 லிட்டர் சப்ளை ஆகுதுங்க. ஓகே. நேத்து வந்து 230 லிட்டர் சப்ளை ஆச்சு. ஓகே. அதனால ஓகே. அது அந்த வந்து அந்த 30 லிட்டர் நம்ம என்ன ஃப்ளக்சுவேஷன் பண்ண ஒண்ணு இருக்குது முடியும்? இல்லைங்களா?